ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் நீ சொல்ல போகிற மூவியில் ஜெர்மன் நாட்டுக்கு சுற்றி பார்க்க வந்த சில பேர் அங்கே அட்வென்ச்சரான இடத்துக்கு போகணும்னு சொல்லி இரண்டாம் உலக போரில் ஹிட்லர் பதுங்கிறதுக்கு யூஸ் பண்ண சுரங்கத்துக்குள்ளே வராங்க. வந்து அங்கே இருக்க எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு திரும்ப வர நேரத்தில் அங்கே இருக்க ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருதான். அதே நேரம் அங்கே சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு சீரியல் கில்லர்கிட்ட மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமாக ஆகுதாங்க. அதுக்கப்புறமா என்னெல்லாம் பிரச்சனை நடக்கும், அந்த இடத்த விட்டு வெளில வந்தாங்களா இல்லையான்னு தான் மீதி ஸ்டோரி. இந்த மூவியோட பேர் அர்பன் எக்ஸ்ப்ளோர் 2011 வந்திருக்கு. வாங்க இப்போ அங்கே என்ன நடந்துச்சுன்னு போய் பார்த்துடலாம். மூவியோட ஸ்டார்டிங் சீனில் ஜெர்மன் இருக்க பெர்லின் நகரத்துல ரெண்டு பேரை காமிக்காங்க. இவங்களோட பேரு மேரி, பக்கத்துல இருக்கவங்க பேரு ஜூனா. இவங்க ரெண்டு பேருமே வேற வேற நாட்டுல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுவும் அர்பன் எக்ஸ்ப்ளோர்னு ஒரு சுரங்க பாதையை கேள்விப்பட்டு தான் அங்க வந்திருப்பாங்க. இப்போ ஜூனா மேரியோட பேக்ல இருந்து ஒரு கேமரா எடுக்கா. ஏன்னா மேரிக்கு போட்டோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால எங்க போனாலும் கேமராவும் கூட கொண்டு போயிருவா. இப்போ மேரி ஜூனா கிட்ட ஜூனாவுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா அதுக்கு ஜூனா என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஏற்கனவே சூசைட் பண்ணி இறந்து போயிட்டதா சொல்லியிருந்தா. அது மட்டும் இல்லாம நான் பாய் ஃப்ரெண்ட் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே அதை சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க கட் பண்ணா இப்போ நைட் ஆகுது. இப்போ நதிக்கரை ஓரமா கார்ல ரெண்டு பேரை காமிக்காங்க. இவளோட பேரு லூசியா, பக்கத்துல இருக்கவன் பேரு டேனிஸ். டேனிஸ் லூசியாவை லவ் பண்ணா. ஆனா டேனிஸ் அவங்க கிட்ட சொல்லாம சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்கான். டேனிஸ் சொல்ல வர்றது லூசியாவுக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் அந்த பக்கம் பஸ்ல இருந்து மேரியும் ஜூனாவும் வந்து இறங்குதாங்க. டேனிஸும் லூசியாவும் இவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதே நேரம் கார்ல ஒருத்தன் வந்து இறங்குதான். இவனோட பேர் தான் கிறிஸ். இவன் தான் அந்த சுரங்க பாதைக்கு கூட்டிட்டு போற கைடு. அதுக்கப்புறமா டேனிஸும் லூசியாவும் அங்க இருந்து வந்து கிறிஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ் என்ன சொல்றானா, அந்த இடத்துக்கு போறது சட்டவிரோதமானது, நம்ம போற இடம் யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா ஜெயில தான் கழி திங்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஜூனாவும் மேரியும் அந்த இடத்துக்கு வராங்க. கிறிஸ் என்ன சொல்றானா, எல்லா பொருளையும் கார்ல வச்சுட்டு இந்த லைட்டை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கையில கொடுக்கான். இப்போ ஜூனா கிறிஸ் கிட்ட அந்த இடத்தோட என்ட்ரன்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. கிறிஸ் உடனே அந்த கிளப்பை கை காமிக்கான். எல்லாரும் அந்த கிளப்புக்குள்ள போறாங்க. கிறிஸ் அவங்க 4 பேரையும் அந்த கிளப்போட பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறான். அதே நேரம் கிறிஸ் அவங்க எல்லாரையும் பேஸ்மெண்ட்ல விட்டுட்டு அங்க இருந்து போறான். இப்போ அவங்க எல்லாரும் ஒருத்தர் அறிமுகம் ஆகிட்டாங்க. ஜூனா கொரியால இருந்து வந்திருக்கேன்னு சொல்றா. டேனிஸும் லூசியாவும் அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. மேரி பிரான்ஸ்ல இருந்து வரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் கிறிஸ் சாவியை மறந்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு எடுத்து வரான். வந்ததுக்கு அப்புறமா கிறிஸ் அந்த இடத்த பத்தி சொல்ல ஆரம்பிக்கான். என்னன்னா, இரண்டாம் உலக போர்ல நாஜிகளும் ஹிட்லரும் இங்கதான் பதுங்கி இருந்திருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நாஜிகள் வரைஞ்ச ஒரு சுவர் ஓவியமும் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நாஜிகள் யாருன்னா, ஹிட்லருக்கு சப்போர்ட்டா இருந்தா கட்சியின் பேர் தான் நாஜி. அது மட்டும் இல்லாம ஜெர்மன்ல இது மாதிரி ஏகப்பட்ட சுரங்கப்பாதைகள் இருக்கு. அதுல முக்காவாசி சுரங்கப்பாதைகளை ஜெர்மனி அரசாங்கம் அழிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் சிலது இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த சுரங்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே கிறிஸ் பக்கத்துல இருக்க பூட்டை உடைச்சு அந்த வழியா எல்லாரும் உள்ள போறாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமா சுத்தி பார்க்க இடம் பூரா குப்பையா தான் கிடக்கு. கொஞ்ச தூரம் வராங்க. ஒரு பில்டிங் மாதிரி ஒரு இடம் வருது. அதுக்கு மேல சுத்தியுமே வவ்வால்கள் மட்டும்தான் இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்படி அவங்க எல்லாரும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா அங்க ஒரு இடம் வருது. ஹிட்லர் காலத்துல யூஸ் பண்ண துப்பாக்கி சுடுத தளம் இருக்கு. இதை பத்தி கிறிஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் பக்கத்துல இருக்க டேனிஸ் பக்கத்துல இருந்த ஒரு புல்லட்டை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ கிறிஸ் அந்த புல்லட்டை தூரத்துக்கு போட சொல்றான். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே துரதிருஷ்டமானது. இதை கேட்ட லூசியாவும் அவன் அந்த புல்லட்டை கீழே போட சொல்றான். அதுக்கப்புறமா டேனிஸ் அந்த புல்லட்டை கீழே போடுதான். அதுக்கப்புறமா அங்க இருந்து எல்லாரும் கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போது டேனிஸ் திரும்பவும் அந்த புல்லட்டை எடுத்து அவன் பைக்ல வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறமா அங்க இருந்து இன்னொரு பக்கம் வராங்க. அங்க சின்னதா ஒரு டனல் இருக்கு. அது வழியா அவங்களால போக முடியாது. அதனால வேற பக்கமா வராங்க. இப்போ ஒரு பெரிய பில்டிங் உள்ள வராங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்க எல்லாரும் அந்த பில்டிங்ல என்னெல்லாம் இருக்குன்னு சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அதுல மேரி அவ வச்சிருந்த கேமரா வச்சு எல்லா இடத்தையும் போட்டோ பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அங்க இருந்து பக்கத்துல வரா. பக்கத்துல பறவையோட எலும்பு கூடு, முட்டை ஓடெல்லாம் கிடக்கு. அது எல்லாத்தையும் போட்டோ பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவ எடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கடைசியா எடுத்த போட்டோவில் ஒரு நாய் தெரியுது. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது 2 பேரும் நாயோட நிக்காங்க. அதுல ஒருத்தன் ஜெர்மன் லாங்குவேஜ்ல அந்த கேமரா கொடுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா மேரிக்கு அவன் சொல்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த சத்தத்தை கேட்டு கிறிஸ் அந்த இடத்துக்கு வரான். கிறிஸ் அவங்க கிட்ட நான் தான் அந்த குரூப்போட லீடர், நான் தான் இவனை கைட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கிறிஸ் அந்த ஆளு கையை பிடிச்சு மடக்கி கீழே படுக்க வச்சிருந்தான். அவங்க அங்க இருக்க எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சதுனால மேரி கிட்ட அந்த கேமராவை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கிறிஸ் அந்த கேமரால இருக்க எல்லாத்தையுமே டெலீட் பண்ண சொல்றான். மேரியா அதை டெலீட் பண்ணி விட்டுருதா. அதுக்கப்புறமா கேமரால ஒன்னும் இல்ல, எல்லாத்தையும் டெலீட் பண்ணியாச்சுன்னு மேரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த ஆளு மேரி சொல்றத நம்பாம கேமராவை காமிக்க சொல்றான். அதே நேரம் கையில வச்சிருந்த அந்த டாகியை அவுத்து விட்டுதான். இந்த டாகி மேரியை பார்த்து ஓடி வரும்போது பக்கத்துல இருந்த ஜூனா ஒரு கட்டை எடுத்துட்டு அந்த டாகியை அடிச்சிருந்தா. இதனால அந்த ஆளு கோவப்பட்டு ஜூனாவோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு காதுல கெட்ட வார்த்தையில திட்டிட்டு அங்க இருந்து 2 பேரும் போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜூனா கிறிஸ் கிட்ட இவங்க 2 பேரும் யாருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு கிறிஸ் ஒருவேளை கிரிமினலா இருப்பாங்க, அதனாலதான் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட லூசியா நம்ம எல்லாரும் திரும்ப போயிடலான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ டேனிஸ் லூசியா கிட்ட அவங்க 2 பேரும் போயிட்டாங்க, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அங்க இருந்து எல்லாரும் கிளம்பி போறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு டனல் மாதிரி வருது. அதுக்குள்ள எல்லாரும் வராங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா உள்ள புறம் ஒரே தண்ணியா இருக்கு. அதனால கிறிஸ் பக்கத்துல இருந்து ஒரு ரப்பர் சூட் மாதிரி ஒண்ணு எடுக்கான். அங்க இருக்க எல்லாரும் அதை போட்டுட்டு அந்த தண்ணியில நடக்க ஆரம்பிக்காங்க. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஏனிமல் ஏறி ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே கிறிஸ் அவன் பேக்ல இருந்து டீ செய்த பொருட்கள்லாம் எடுத்து டீ செஞ்சு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த சுரங்கப்பாதை பத்தியும் ஹிட்லரை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் கிறிஸ் அந்த நாஜிகள் ஓவியத்தை பார்க்க இன்னும் 40 நிமிஷம்
நடக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா கிறிஸ் கிட்ட இந்த இடத்துக்கு எத்தனை தடவை வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு கிறிஸ் நான் 1 வருஷமா தான் வந்துகிட்டு இருக்கேன், அதுவும் 10 தடவைக்கு மேல வந்திருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது லூசியா வச்சிருந்த டீ கப்ல ஒரு பூச்சி இருக்கு. அதை பார்த்த உடனே லூசியா அந்த கப்பு கீழே போட்டுருதா. அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு வராங்க. அப்படி அவங்க போற வழியில ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள பாக்காங்க. பக்கத்துல பெரிய பள்ளம் இருக்கு. அதனால பக்கத்துல இருந்த ஒரு சீட்டை எடுத்து எல்லாரும் ஏறி போறதுக்கு செட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா எல்லாரும் அந்த சீட்டை கடந்து அந்த பக்கம் வராங்க. அதே நேரம் ஜூனா கிறிஸ் கிட்ட இந்த இடத்துக்கு எத்தனை தடவை வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா கிறிஸ் இது முதல் தடவை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா உங்களுக்காண்டி ஏதாச்சும் ஸ்பெஷலா காமிக்கணும்னு சொல்லி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே எல்லாரும் அந்த இடத்துல இருந்து மேலே ஏறி வராங்க. வந்ததுக்கப்புறமா பக்கத்துல செவுரு தான் இருக்கு. அதுக்கப்புறமா கிறிஸ் அந்த ஓவியத்தை பார்க்கறதுக்காண்டி அந்த செவத்தை உடைச்சிட்டு உள்ள வராங்க. அப்படி உள்ள வரும்போது மேரிக்கு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கு. அதனால மேரி பேரத்தை பார்த்துட்டு அதுக்குள்ள வந்துருதா. உள்ள வந்ததுக்கப்புறமா செவரு பூரா ஒரே ஓவியங்களா இருக்கு. எல்லாரும் அந்த ஓவியங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே நேரம் மேரி அங்க இருந்து பக்கத்துல இருக்க ஒரு ரூமுக்கு வரா. அங்க அவங்க யூஸ் பண்ண சில பொருட்கள்லாம் இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு ஒரு டேபிள் மேல உட்காருதா. பக்கத்துலயே ஜூனாவும் உட்கார்ந்துருக்கா. அதே நேரம் ஜூனா சோகமா இருக்கிறத பார்த்த மேரி அவளோட கம்மலை பிடிக்கிற சாக்குல அவளுக்கு ஒரு முத்தம் கொடுக்கா. அதுக்கப்புறமா அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் அந்த வந்த வழியே திரும்ப வராங்க. அப்படி வரும்போது மேரி விளையாட்டுத்தனமா அந்த சீட்டு மேல கிறிஸ் வரும்போது அவனை ஒரு போட்டோ பிடிக்க அந்த வெளிச்சத்துல கிறிஸ் கண்ணு தெரியாம கீழே தவறி விழுந்துருந்தான். மேல இருந்து விழுந்ததுல கிறிஸுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு. அவன் வழியில கத்திக்கிட்டு இருக்கான். அதே நேரம் மேல கிறிஸை காப்பாத்த டேனிஸ் மேல இருந்து கைத்த போட்டு கீழே இறங்கி வரான். கீழே வந்ததுக்கு அப்புறமா கிறிஸ் கிட்ட நகர முடியுமான்னு கேட்கான். அது மட்டும் இல்லாம கிறிஸ் எல்லாம் நகரவும் முடியல, பேசவும் முடியல. அவன் கால் வேற நொறுங்கி போயிருக்கு. இதை பார்த்தா டேனிஸ் உதவிக்கு இறங்கி கூட்டிட்டு வரணும்னு சொல்லி திரும்பவும் மேல வரான். டேனிஸ் மேல வந்ததுக்கு அப்புறமா மத்த எல்லாருக்கிட்டையும் மேரி சாரி கேட்டுக்கிட்டு இருக்கா. டேனிஸ் மத்தவங்க கிட்ட கிறிஸுக்கு கால் நொறுஞ்சதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ லூசியா நான் ஒரு நர்ஸ்ன்னு சொல்லுதா. அதனால டேனிஸ் மத்தவங்க கிட்ட இங்க இருந்து யாராட்டு போய் உதவிக்கு ஆட்களை கூட்டிட்டு வர சொல்ல. அதனால மேரியும் ஜூனாவும் போறான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டேனிஸ் உங்களுக்கு வந்த வழி தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜூனா எனக்கு தெரியும்னு சொல்லுது. அதனால 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறமா டேனிஸும் லூசியாவும் கிறிஸுக்கு உதவி பண்ணதுக்காண்டி கீழே வராங்க. கீழே வந்த உடனே லூசியாவும் உடஞ்சு போன காலில் ரத்தம் போறதுனால துணியை வச்சு கட்டுதா. அது மட்டும் இல்லாம கிறிஸ் மயக்கத்துல கிடக்கான். 1 மணி நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க கட்டாது. இப்போ மத்த 2 பேரையும் காமிக்காங்க. ஜூனாவும் மேரியும் அவங்க 2 பேரும் வந்த வழியை மறந்துட்டாங்க. எப்படியாட்டு ஹெல்ப்புக்கு ஆள் கூட்டிட்டு வரணும்னு அங்க இருந்து மறுபடியும் கிளம்பி போறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ டேனிஸையும் லூசியாவும் காமிக்காங்க. டேனிஸோட போன்ல சார்ஜ் இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க வரதுக்கும் டைம் ஆகிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் யாருக்கிட்டையாட்டு மாட்டிக்கிட்டாங்களான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மேல ஒரு லைட் வெளிச்சம் தெரியுது. இந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே 2 பேரும் பயப்பட ஆரம்பிக்காங்க. ஸ்டார்டிங்ல வந்த 2 பேரும் மறுபடியும் வந்துட்டாங்கன்னு சொல்லி பயத்துல பக்கத்துல இருந்த கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சு விட்டாங்க. அதே நேரம் மேல இருந்து அந்த ஆளு வர. அந்த ஆளு கிறிஸை பார்த்துட்டு மெதுவா அந்த கபோர்டை திறந்து பார்க்க. அந்த ஆளோட பேரு ஆர்மின். அது மட்டும் இல்லாம அங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆர்மின் கிறிஸை பார்த்த உடனே இந்த அர்பன் எக்ஸ்ப்ளோர்ல கண்டிப்பா நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் இவனுக்கு 1 மணி நேரத்துல சிகிச்சை பண்ணலன்னா இவன் இங்கே இறந்து போயிருவான்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால ஆர்மினோட இடத்துக்கு 2 பேத்தையும் கூப்பிடுதான். 2 பேருக்கும் வேற ஆப்ஷன் இல்லைனால அவங்க கூட வரேன்னு சொல்றாங்க. அதே நேரம் நான் போய் ஸ்ட்ரெச்சரை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆர்மின் அங்க இருந்து கிளம்பி போறான். அதுக்கப்புறமா லூசியா டேவிட் கிட்ட அவங்க 2 பேரும் எப்போ வேணாலும் திரும்பி வந்துருவாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே ஆர்மின் திரும்ப வந்துருதான். கூடவே ஸ்ட்ரெச்சரையும் கொண்டு வந்திருக்கான். அதே நேரம் ஆர்மின் கிட்ட டேனிஸ் இவ்வளவு சீக்கிரமா எங்க இருந்து ஸ்ட்ரெச்சரை தூக்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஆர்மின் பக்கத்துல பதுங்கு குழி ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள சில ஸ்ட்ரெச்சர் இருந்துச்சு, அதுல இருந்து கொண்டு வந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் ஆர்மின் நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். டேனிஸ் நாங்க 5 பேர் வந்தோம், நாங்க அமெரிக்கால இருந்து வந்திருக்கதா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரெச்சரை கட்டி மேல இழுத்து கொண்டு போறாங்க. அங்க இருந்து போகும்போது லூசியா மட்டும் உதவி கேட்டு போன ஜூனாவும் மேரியும் திரும்ப வருவாங்கன்னு சொல்லி மெசேஜ் ஒன்று எழுதி வச்சுட்டு போறா. அதுக்கப்புறமா கிறிஸா ஆர்மினும் டேனியலும் அங்க இருந்து கொண்டுட்டு போறாங்க. ஆனா ஆர்மினா லூசியா மட்டும் நம்பவே இல்லை. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறமா கீழே பேஸ்மெண்ட் கீழே போறாங்க. கீழே வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அவர் அந்த இடத்தையே அவர் வீடு மாதிரி ஆக்கி வச்சிருக்காரு. அங்க எல்லாரும் வராங்க. அங்க வந்ததுக்கு அப்புறமா கிறிஸ பக்கத்துல படுக்க போட்டுட்டு ஆர்மின் மத்தவங்கள அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட சொல்றான். அதுக்கப்புறமா ஆர்மின் நான் யாராட்டும் ஹெல்ப் கூப்பிடுதான்னு சொல்லி போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன். பக்கத்துல இருக்க டெலிபோன்ல பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஆர்மின் செல்ஃப்ல இருந்து ஒரு ஊசி எடுத்து கிறிஸுக்கு போட்டு விடுதான். இதை பார்த்த லூசியா இது ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குன்னு டேனிஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ டேனிஸ் ஆர்மின் கிட்டே நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆர்மின் இப்போ நம்ம கிழக்கு ஜெர்மனியோட எல்லை பகுதியில இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரம் அவனை பத்தியும் சொல்ல ஆரம்பிக்கான். ஆர்மின் யாருன்னா ஒரு காலத்துல கிழக்கு ஜெர்மனில எல்லை பாதுகாப்பு படையில வேலை பார்த்திருக்கான். அது மட்டும் இல்லாம ஹிட்லர் காலத்துல ஜெர்மனி கிழக்கு தெற்குன்னு 2 பிரிவா இருந்திருக்கு. இதுல ஆர்மினுக்கும் மத்தவங்களுக்கும் சீக்ரெட் மிஷன் கொடுத்திருக்காங்க. என்னன்னா கிழக்கு ஜெர்மனிக்கு அத்துமீறி உள்ள வரவங்களை சுட்டுக் கொள்றது. அது மட்டும் இல்லாம ஆர்மினும் மத்தவங்களும் விமானத்துல போய் முசாஜிகளை தோக்கடிச்சிருக்காங்க. இவங்க யாருன்னா ஜெர்மனிக்கு எதிராக இருந்த முஸ்லீம் அமைப்பு. அந்த சமயத்துல அமெரிக்கா தலையிட்டு ஆர்மினும் மத்தவங்களையும் தோக்கடிச்சிருக்காங்க. அதுல ஆர்மின் மட்டும்தான் உயிரோட இருந்திருக்கான். அவனை பணைய கதியா கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க ஆர்மினா பெண்கள் வேஷம் போட்டு விக்லாம் வச்சு கொடுமை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க தேவை முடிஞ்ச உடனே வயிற்ற கிழிச்சு அவங்க தோலை உரிச்சு அவங்க மூஞ்சிலேயே போட்டதா பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசிக்கிட்டே டேனிஸையும் லூசியாவும் பத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டேனிஸ் என்ன சொல்றீங்கன்னு சொல்லி புரியாத மாதிரி கேட்க. அதே நேரம் டேனிஸ் தட்டுல சாப்பாடு காலி ஆயிட்டு அதனால திரும்பவும்
ஆர்மின் சாப்பாடு போட்டு கொடுக்கான். அதே நேரம் டேனிஸ் இப்போ ஜெர்மனிக்குள்ள எல்லை பிரிவுகளே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்பவும் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஆர்மின் அதெல்லாம் டாப் சீக்ரெட், அதை உங்ககிட்ட சொன்னா உங்களையும் நான் கொல்ல வேண்டியதா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அங்க இருந்து எந்திரிச்சு ஒரு ரூமுக்குள்ள போறான். இப்படி பேசினதான் பார்த்தா டேனிஸும் லூசியாவும் ரொம்பவே பயப்படுதாங்க. திடீர்னு ஆர்மின் போன இடத்துல இருந்து கண்ணாடி உடையத சத்தம் கேக்கு. அதனால டேனிஸ் மெதுவா போய் பார்க்கான். ஆர்மின் பின்னாடி திரும்பி நின்றுகிட்டு இருக்கான். நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் நன்றின்னு சொல்லி டேனிஸ் பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கையில வச்சிருந்த ஊசி எடுத்து சங்கிலே குத்துதான். இப்போ டேனிஸ் மயங்கி விழுந்துருதான். அப்படியே அங்க கட் ஆகுது. அப்படியே இப்போ டேனிஸ் மெதுவா எந்திரிச்சு பார்க்கான். அவன் கட்டில்ல கையில விலங்கு போட்டு கட்டி வச்சிருக்காங்க. இப்போ உடனே இங்க இருந்து தப்பிச்சாகணும். அதனால இந்த இரும்பு கட்டில இருக்க நட்டெல்லாம் கழட்டி பார்க்கான். நட்டு கலந்ததுக்கப்புறமா அதை விட்டு எடுக்க பார்க்கான். ஆனா அந்த கம்பி மட்டும் கையோட வந்துருது. அந்த கம்பியும் அந்த சங்கிலியும் ஜாயிண்டா இருக்கிறதுனால அதை மட்டும் எடுக்க முடியல. அப்படி போகும்போது மேல ட்ரெயின் போற சத்தம் கேக்கு. அப்படியே மெதுவா அந்த டெலிபோன் இருக்க பக்கம் வரான். டெலிபோனை எடுத்து பேச பார்க்கும்போது அந்த ஒயர் கட் ஆயிருக்கு. இப்பதான் அவனுக்கு ஒண்ணு தெரிய வருது. ஆரம்பத்துல இருந்தே ஆர்மின் உதவிக்கு ஆளை கூப்பிட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அப்படியே இப்போ பக்கத்துல கிச்சன் மாதிரி ஒரு ரூம் இருக்கு. அதுக்குள்ள வரான். அங்க ஒரு பேட்டரி லைட் இருக்கு. அதை எடுத்து பாத்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு லூசியாவோட கத்துத சத்தம் கேக்கு. அதுக்கப்புறமா டேனிஸ் அந்த சத்தம் கேட்க இடத்துக்கு மெதுவா போய் பார்க்கான். பார்க்கும்போது தான் தெரியுது லூசியாவை கைய காலம் கட்டி போட்டு ஆர்மின் லூசியாவை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் டேனிஸ் வெளில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கான். லூசியா என்னைய விட்டுருன்னு சொல்லி கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஆர்மின் அதெல்லாம் கேட்காம நீங்க எந்த அமைப்பை சேர்ந்தவங்க, உங்க தலைவன் பேர் என்ன, அவங்க பேர்லாம் எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். லூசியா எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அழுதா. இப்போ ஆர்மின் லூசியாவோட தலையை எரிக்க ஆரம்பிக்கும். இதை பார்த்த டேனிஸ் ஆர்மின் அங்க இருந்து வெளில கொண்டு வரதுக்காண்டி பக்கத்துல இருக்க கபோர்டெல்லாம் தள்ளி விட்டுட்டு போறான். இந்த சத்தத்தை கேட்டு வந்த ஆர்மின் கையில கத்தியோட அங்க இருந்து வெளில வந்து இதெல்லாம் யார் பண்ணான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான். அதே நேரம் டேனிஸ் அவங்ககிட்ட இருந்து தப்பிக்காண்டி ஒரு ஸ்பூனும் ஒரு கல்லையும் எடுத்துட்டு பக்கத்துல இருக்க ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இப்போ ஆர்மின் அங்க இருந்து பாத்துக்கிட்டே அந்த ரூமுக்குள்ள வரான். உள்ள வந்ததுக்கப்புறமா அவனை திசை திருப்ப கையில இருக்க கல்லை பக்கத்துல தூக்கி வச்சுதான். அசந்த நேரமா பார்த்து கையில வச்சு இந்த ஸ்கூனை வாயில குத்திட்டு அந்த ஸ்கூனை வச்சு அந்த கதவை லாக் பண்ணிட்டு அங்க இருந்து ஓடி லூசியா கிட்ட வரான். வந்ததுக்கப்புறமா லூசியாவை காப்பாத்தணும்னு வரும்போது அந்த பக்கம் ஸ்கூனை உடைச்சிட்டு ஆர்மின் அந்த ரூமை விட்டு வெளில வரான். இந்த சத்தத்தை கேட்ட டேனியல் பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு தான். அதே நேரம் ஆர்மின் அந்த இடத்துக்கு வந்துருதான். வந்ததுக்கப்புறமா லூசியா கிட்ட அவன் எங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். லூசியா டேனிஸை பத்தி சொல்லாதனால ஆர்மின் லூசியாவோட காதை கொஞ்சம் கொஞ்சமா இருக்கான். இதை பார்த்த ஆர்மின் பக்கத்துல இருக்க பெஞ்சில ஒரு துப்பாக்கி இருக்கு. அந்த துப்பாக்கி எடுத்து அவளை விட்டுருன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ ஆர்மினும் கையை தூக்கிட்டு அங்க நிக்கான். அதே நேரம் ஆர்மின் அந்த துப்பாக்கி பழங்கால துப்பாக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த சேரை எடுத்து டேனிஸ் மேல வீசுதான். அதுக்கப்புறமா டேனிஸும் ஆர்மினும் சண்டை போட ஆரம்பிக்காங்க. டேனிஸ் கையில வச்சிருந்த துப்பாக்கி வச்சு கண்ட இடத்துல சுட்டுக்கிட்டு இருக்கான். எப்படியோ ஒரு வழியா ஆர்மினோட வயிற்றுலேயே சுட்டுதான். அதுக்கப்புறமா ஆர்மின் அந்த இடத்துல மயங்கி விழுந்துருதான். இப்போ லூசியா டேனிஸ் கிட்ட அவனை சீக்கிரம் கொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது துப்பாக்கி எடுத்து அவனை கொல்லணும்னு பார்க்கும்போது துப்பாக்கில புல்லட் இல்ல, அது சுடமடக்கு. அதனால கையில வச்சிருந்த கம்பி வச்சு ஆர்மினை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடிச்சதுக்கப்புறமா லூசியாவை அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறான். அப்படி கூட்டிட்டு போய் வெளில போறதுக்கு கதவு திறந்து பார்க்காங்க. ஆனா அந்த கதவு திறக்க மாட்டேக்கு, லாக் ஆயிருக்கு. அதனால லூசியாவை அந்த கதவு பக்கத்துல உட்கார வச்சுட்டு டேனிஸ் திரும்பவும் ஆர்மின் பக்கத்துல போறான். மெதுவா அவன் இடுப்புல இருந்து ஒரு சாவி எடுத்து அவனோட விலங்க அவுத்துக்கிட்டான். அதுக்கப்புறமா இடுப்புல கொத்து சாவி ஒண்ணு இருக்கு, அதை எடுத்துட்டு அங்க இருந்து வேகமா ஓடி போய் கதவு கிட்ட வர ஒரு வழியா அங்க இருந்து தப்பிச்சு போகும்போது பின்னாடி இருந்து ஆர்மின் கண்ணை எடுத்துட்டு சுடுதான். ரெண்டு பேரும் அங்க இருந்து கதவு சாத்திட்டு வேகமா வரும்போது டேனிஸ் பக்கத்துல இருக்க படியில கால் தடுமாறி விழுந்து. இப்ப லூசியா டேனிஸை பத்தி என்னாச்சுன்னு கேட்க அவன் ஒண்ணு இல்லைன்னு சொல்லியிருந்தான். அதே நேரம் பெறத்த ஆர்மின் வர மாதிரி இருக்கிறதுனால ரெண்டு பேரும் அங்க இருந்து பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆர்மின் மேல இருந்து எட்டி பார்க்க அங்க ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அப்படியே அங்க கட் பண்ணா லூசியாவையும் டேனிஸையும் காமிக்காங்க. டேனிஸ்க்கு தலையில அடிபட்டு இருக்கு, அதனால ரத்தம் வந்துட்டு இருக்கு. லூசியா அதை பார்த்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. டேனிஸ் ஒண்ணு இல்லைன்னு சொல்லியிருந்தான். அதே நேரம் ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிச்சு போய் ஆகணும். அதனால அங்க இருந்து போறாங்க. அப்படி போகும்போது பக்கத்துல மூடி வச்சிருந்த பதுங்குழிகளை லூசியா விழுந்துருதா. டேனிஸ் லூசியாவை தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கான். அதே நேரம் பின்னாடி ஆர்மின் வர மாதிரி தெரியுது. அதனால லூசியாவை அந்த குழியில இருந்து தூக்க முடியல. நம்ம ரெண்டு பேர்ல யாராட்டும் ஒருத்தர் உயிர் தப்பிச்சாகணும்னு சொல்லி லூசியாவை அந்த பதுங்குழியிலேயே ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு டேனிஸ் அங்க இருந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டுதான். இப்போ ஆர்மின் அந்த இடத்துக்கு மெதுவா வந்து அந்த பதுங்குழியில போய் பாத்துக்கிட்டு இருக்கான். அதே நேரம் லூசியா பக்கத்துல இருந்த ஒரு ஓட்டைகளை போய் ஒளிஞ்சுக்கிட்டா. அப்படியே இப்போ டேனிஸை காமிக்காங்க. டேனிஸ் ஒரு செவுத்து பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு நிக்கான். அதே நேரம் ஆர்மின் வருவானான்னு பாத்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆர்மின் அவனு முன்னாடி போறான். ஆர்மினை பார்த்தோன்னே அங்க இருந்து மெதுவா ஓடி போறான். ஓடி போய் அந்த பதுங்குழிக்கிட்டே திரும்பவும் வரான். இப்போ லூசியா கிட்ட டேனிஸ் லூசியாவை காப்பாத்த ஒரு கயிறு வேணும், அதனால ஆர்வின் இருக்க இடத்துக்கே திரும்பவும் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா லூசியா அங்க போகாத, அவன் உன்னைய கொன்றுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம டேனிஸ் நமக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். போறதுக்கு முன்னாடி டேனிஸ் லூசியா கிட்ட நான் உன்னைய லவ் பண்ணேன்னு சொல்லிதான். லூசியாவும் லவ் பண்ணேன்னு சொல்லுதா. அதுக்கப்புறமா டேனிஸ் அங்க இருந்து கிளம்பி போறான். உள்ள வந்ததுக்கப்புறமா ரோப்பை தேடி பார்த்துட்டு இருக்கான். ஆனா ஒரு இடத்துலயும் கிடைக்கல. அதுக்கப்புறமா லூசியா கெட்டி போட்டிருந்த இடத்துல போய் பார்க்க அங்க ஒரு ரோப் இருக்கு. அது மட்டும் இல்லாம பக்கத்துலயே நிறைய பேர்த்தோட செல்போனு போட்டோன்னு ஏகப்பட்டது கிடக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு ரோப்பை எடுத்துட்டு வரும்போது பக்கத்துல ஏதோ சத்தம் கேக்கு. அந்த ரூமுக்குள்ள போய் பார்க்க ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் இருக்கு. அதே நேரம் அவன் நடந்து போகும்போதும் காலில் ஏதோ ஒன்று மிதிப்படுது. அது என்னன்னு பார்க்கும்போது தான் தெரியுது ஜூனாவோட கம்மல். அப்படியே இப்போ எந்திரிச்சு பிரிட்ஜை பார்க்க ஜூனாவோட தலை மட்டும் அங்க துண்டா இருக்கு. பக்கத்துல ஒரு வாளி
சங்கிலியில கறி துண்டுகளா இருக்கு. அது மட்டும் இல்லாம மேல கம்பியில மேரியோட உடம்பு தொங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல விழுந்து கிடந்த கறியெல்லாம் பார்த்த உடனே அவன் இதுக்கு முன்னாடி வாங்கி வாங்கி சாப்பிட்டது எல்லாமே இந்த இறந்து போனவங்களோட கறி தான். அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்த உடனே வாந்தி எடுத்துடுறான். அதுக்கப்புறமா பக்கத்துல போன் எல்லாம் எடுத்து பார்க்கான். அதுல ஒரு போன்ல ஹெல்ப்லைன் நம்பருக்கு போன் அடிச்சு பார்க்கான். அந்த போன்ல அலோன் சொல்லி பேச ஆரம்பிக்கும் போதே லைன் கட் ஆயிருது. அதுக்கப்புறமா திரும்ப வெளில வந்து போன் அடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது லைன் கிடைச்சி அலோன் பேசும்போது பின்னாடி இருந்து அரவிந்த் அந்த போனை வாங்கி ஒன்னும் இல்ல ராங் நம்பர்னு சொல்லிட்டு டேனிஸை அடிச்சு கீழே தள்ளி விட்டுருதான். அதே நேரம் அந்த போனை கார்ல போட்டு உடைச்சிருந்தான். அதுக்கப்புறமா டேனிஸ் பக்கத்துல இருந்து ஒரு கத்தி எடுத்து என் பக்கத்துல வரான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆர்மீன் அவன் கையில வச்சிருந்த கண்ணை எடுத்து அவன் கார்ல சுடுதான். அவன் காலு துண்டா செதறி போகுது. அதுக்கப்புறமா ஆர்மீன் டேனிஸை லூசியா கொண்டு போன இடத்துக்கு கொண்டு வரான். அங்க டேனிஸை உட்கார வச்சு ஆரம்பத்துல வயிற்ற கிழிச்சு எடுத்தான்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அந்த மாதிரி அவனுக்கு செஞ்சு காமிக்கான். எப்படின்னா அவன் வயிற்ற கிழிச்சு தோலை உரிச்சு அந்த தோலை அறுத்து அவன் மேலேயே தூக்கி போட்டுதான். பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு. அதெல்லாம் முடிச்சதுக்கிறவன் நீ என்ன பாடுபடுத்தினான்னு சொல்லி பக்கத்துல இருந்த உப்பு எடுத்து அவன் மேல தூவி விடுதான். அவன் வழியில அலறுதான். அப்படி அங்க கட் ஆகுது. அப்படியே இப்போ லூசியா காமிக்காங்க. லூசியா அழுதுகிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கா டேனிஸ் வருவான்னு சொல்லி. திடீர்னு பின்னாடி இருந்து ரயில் போற சத்தம் கேக்கு. அதனால அந்த மண்ணை கொஞ்சம் தோண்டி பார்க்க. அப்படி தோண்டி பார்க்கும்போது தான் தெரியுது அவளை சுத்தி குப்பையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவ அந்த இடத்த விட்டு வெளில வந்துடுறா. அதுக்கப்புறமா பக்கத்துல ட்ரெயின் சத்தம் கேக்கு. அந்த இடத்த பார்க்க ஓடி போறா. அப்படி போய் பார்க்கும்போது அங்க ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கு. அந்த ரயில்வே ட்ராக் வழியா போகும்போது பக்கத்துலயே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அங்க போறா. அப்படியே அங்க கட் ஆகுது. இப்போ கிறிஸை காமிக்காங்க. கிறிஸை கையை கட்டி ஒரு இடத்துல போட்டிருக்கு. சுத்தி ஒரே டெட் பாடிஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம கார்ல வேற அடிபட்டிருக்கான். அவன் வழியில கத்திக்கிட்டே இருக்கான். அப்படியே அங்க கட் ஆகுது. இப்போ லூசியாவை காமிக்காங்க. லூசியா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்து கிடக்கா. இப்போ ஒரு வயசானவர் வந்து லூசியாவுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஜாக்கெட்டையும் கொடுத்து உதவிக்கு இறங்கி கொடுத்தான்னு எமர்ஜென்சி பட்டன் இருக்க இடத்துக்கு போறாரு. அங்க போய் அந்த பட்டனை அமுக்க பார்க்கும்போது கரெக்டா ஆர்மின் வந்து அவன் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருந்தான். இப்போ லூசியா காமிக்காங்க. லூசியா வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு சொல்லி பார்க்க போறா. அப்படி மெதுவா போய் பார்க்கும்போது அந்த எமர்ஜென்சி பட்டன் நமக்கு இடத்துல ரத்தமா இருக்கு. இதை பார்த்த உடனே திரும்ப ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே ஓடி வரா. அதே நேரம் ட்ரெயின் அந்த பக்கம் இருந்து வந்துருது. இந்த ட்ரெயினுக்குள்ள வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிடுதா. அதுக்கப்புறமா ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிக்கி. அதே நேரம் அந்த வயசானவரோட சட்டையை போட்டுட்டு ஆர்மீன் லூசிக்கு முன்னாடி உட்காந்துருக்கான். இதை பார்த்த லூசியா மத்தவங்க கிட்ட இவன் கொல்ல வரான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் ஆர்மீன் கொண்டு அந்த வயசானவர் ஒரு அதிகாரி போல வயசானவர் வச்சிருந்த பர்ஸை காமிச்சு ஆர்மீன் எல்லாருக்கிட்டையும் உங்க டிக்கெட்டை காமிங்கன்னு சொல்லி ஜெர்மன் லாங்குவேஜ்ல பேசிக்கிட்டு இருக்கான். மத்தவங்க கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இப்போ லூசி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். லூசி என்னைய கொல்ல பார்க்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆர்மீன் யாருக்காட்டி இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்கான். பக்கத்துல இருந்தவன் எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ ஆர்மீன் அந்த பக்கத்துல இருக்கவங்க கிட்ட அவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஆளு லூசியா சொன்னதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா லூசியா சொல்றதை யாருமே நம்புத மாதிரி இல்ல. இப்போ ஆர்மீன் லூசியா கிட்ட டிக்கெட் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதே நேரம் லூசியா அந்த ட்ரெயினை நிப்பாட்ட பார்க்க. அதே நேரம் அடுத்த ஸ்டேஷன் வந்துருது. லூசியாவை ஆர்மீன் அங்க இருந்து இழுத்துட்டு போறான். இதை பார்த்து அந்த பின்னாடி இருந்தவன் காப்பாத்தணும்னு வரும்போது அந்த ட்ரெயின் கதவை அடைச்சு விடுது. அதுக்கப்புறமா ஆர்மீன் கிட்ட இருந்து தப்பிச்சு பக்கத்துல இருக்க ரயில்வே ட்ராக்ல ஓட ஆரம்பிக்க. அப்படி ஓடும்போது அங்க இருந்து ட்ரெயின் வருது. ஜஸ்ட் மிஸ்ல அந்த ட்ராக்ல இருந்து தப்பிச்சிருதா. அதே நேரம் அந்த பக்கம் ஆர்மீன் கை காமிச்சிட்டு இருக்கான். அந்த ட்ரெயின் போனதுக்கு அப்புறமா அங்க இருந்து ஓட பார்க்க. ஆனா லூசியால அங்க இருந்து ஓட முடியல. அதுக்கப்புறமா லூசியா அங்க மண்டி போட்டு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கா, இவங்கிட்ட இருந்து நீ காப்பாத்துன்னு சொல்லி. அதுக்கப்புறமா ஆர்மீன் அவன் கையில வச்சிருந்த துப்பாக்கி வச்சு தலையில சுட பார்க்கான். ஆனா அதுல புல்லட் இல்ல. அதே நேரம் அவன் கையை வச்சு அவளோட கழுத்தை திருப்பி அங்கேயே கொலை பண்ணுதான். அதுக்கப்புறமா ஆர்மீன் லூசியா அங்க இருந்து இழுத்துட்டு போறான். அங்க அப்படியே கட் பண்ணா இப்போ கிறிஸை காமிக்காங்க. அவன் இருந்த ரூமை விட்டு வெளில ஊந்து வந்துகிட்டு இருக்கான். அதே நேரம் இன்னொரு பக்கம் ஆர்மீனை காமிக்காங்க. அந்த வயசானவரோட பாடி அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டேஷன்ல இருந்த ரத்தம் எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு அந்த தடயத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கான். மறைச்சதுக்கு அப்புறமா அங்க இருந்து திரும்பவும் வரான். அப்படியே அங்க கட் பண்ணா. அப்படியே இப்போ கிறிஸை காமிக்காங்க. கிறிஸ் ஊந்து டேனிஸ் இருக்கிற பக்கமா வரான். டேனிஸ் வயிற்ற கிழிச்ச நிலையில இறந்து போய் கிடக்கான். இதை பார்த்தோன்னே அங்க இருந்து எப்படியாட்டு போகணும்னு சொல்லி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஊந்து போய் பக்கத்துல இருக்க ரூம்ல தண்ணி எல்லாம் போறதுக்கு இடம் உண்டு. இந்த இடத்துக்கு வந்தோடனே தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளில போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அந்த தண்ணியில விழுந்துருதான். அந்த தண்ணி அவனை அங்க இருந்து அடிச்சிட்டு போகுது. அப்படியே அங்க கட் ஆகுது. இப்போ விடிய காலில காமிக்காங்க. ஒரு 4 சின்ன பசங்க ஃபுட்பாலை வச்சுட்டு அங்க விளையாண்டு வரும்போது அவங்க பந்து தெரியாதனமா பக்கத்துல இருக்க கால்வாயில வந்து விழுது. அப்போ அந்த சின்ன பசங்க எல்லாம் ஒருத்தனை பாக்காங்க. அது யாருன்னா அதான் கிறிஸ். தண்ணியில அடிச்சிட்டு வந்ததுல ஒரு ஓரமா கிடக்கு. சின்ன பசங்க எல்லாரும் கிறிஸை பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அங்க கட் பண்ணா அந்த டனல்ல ஆர்மீனை காமிக்காங்க. ஆர்மீன் எதுவுமே நடக்காத மாதிரி பல்லு விளக்கிட்டு இருக்கான். அப்படி இந்த மூவி முடியுது. இந்த ஆர்மீன் இதெல்லாம் ஏன் பண்ணானா ஆர்மீன் உண்மையிலேயே சைக்கோலாம் கிடையாது. அவன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஆளு. அதனாலதான் 2ஆம் உலக போர் முடிஞ்சது கூட தெரியாம கிழக்கு ஜெர்மனியோட எல்லையை பாதுகாக்கணும்னு சொல்லி அங்க வர டூரிஸ்ட புறம் கொலை பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மூவி எதுவும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.